ஹெல்த்தி லட்டு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துக்கலாம். இந்த பாசிப்பயிரை நான் நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாசிப்பயிரை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பாசிப்பயிரோட கலர் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வறுத்துக்கோங்க. பாசிப்பயிறு வந்து கருகாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்தது அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துகிட்டு அதையும் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அரிசியும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் அரிசியோட வாசனை வர வரைக்கும் அதை தொடர்ந்து வறுத்துக்கணும். அரிசியோட தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம வறுக்கும்போது அதை பொரிய ஆரம்பிக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது சாப்பாட்டு அரிசி, அதனால் அரிசி வந்து பொரியிற அரிசியோட கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. அரிசியும் எடுத்து தனியாக வச்சுட்டு அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்களையும் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். பொட்டுக்கல்லையும் ஒரு 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வறுத்தாலே போதும். பொட்டுக்கலையோட வாசனை வர வரைக்கும் அதை வறுத்தாலே போதும். அதோட கலர் சேஞ்ச் ஆக வேண்டியதில்லை. இந்த லட்டை பாசிப்பயிறு அரிசி பொட்டுக்கலை மட்டும் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். அதனால் இதை 3 நம்ம தனித்தனியாக வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஒரு சாஸ்பேனில் ஒரு கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்க்ரீடியன்ஸோட மெஷரிங்க்கு யூஸ் பண்ணுறது ஒரே சைஸில் இருக்க ஒரே கப்பை யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்கிற லட்டு வந்து கரெக்டான பதத்தில் வரும். நம்ம ஆட் பண்ணியிருக்க கரும்பு சர்க்கரை தண்ணியில் நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் தண்ணி சூடுபடுத்தினாலே போதும். பாகுபதம் எதுவும் தேவையில்லை. சர்க்கரையெல்லாம் டிசால்வ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே இதை நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். லட்டுக்கு தேவையான சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற வச்சிடலாம். அடுத்தது நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க பாசிப்பயிரையும் அரிசியும் ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே வாசனைக்காக 3 ஏலக்காயை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இது கூட ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம பாகு காய்ச்சும் போது அது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியும் பாசிப்பயிரையும் நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணும்போது பவுட்ராகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் அதை நம்ம ஃபஸ்ட்டாக பவுட்ரு பண்ணிவிட்டு அதே மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கல்லையும் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஈவனாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பை இதில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வடிகட்டிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கரும்பு சர்க்கரையில் கல் தூசி நிறைய இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது நம்ம வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரே டைமில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற சுகர் சிரப்பை வந்து பாதி அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லட்டு செய்யறதுக்கு நான் வந்து எந்த விதமான நட்ஸையும் யூஸ் பண்ணலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முந்திரி பாதாம் இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக வறுத்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பாதி அளவுக்கு சக்கரை பாகு நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் கட்டி இல்லாத மாதிரி நம்ம லட்டு செய்ய முடியும். நான் செய்கிற இந்த லட்டு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரக்கு நான் 1.5 கப் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு சுகர் சிரப்பை நான் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ நான் வந்து எல்லா சிரப்பையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ண மாவு எடுத்து கையில் நம்ம ஷேப் பண்ணி பார்த்தோன்னா ஷேப் கரெக்டாக இருக்குது. இதுதான் நம்மளுக்கு தேவையான கரெக்டான கன்சிஸ்டன்சி. அடுத்தது நம்ம லட்டு ஷேப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். லட்டு செய்யறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரல அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கையில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த சைஸில் அதை உருட்டி எடுத்துக்கலாம். பாசிப்பயிரில் ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறனால குழந்தைங்களுக்கு அதை நம்ம வேக வச்சு கொடுத்தாலோ இல்லைனா குழம்பா செஞ்சு கொடுத்தாலோ சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பலகாரமாக செஞ்சு கொடுத்தானா அவங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கமகமான வாசனையாக உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான டேஸ்டியான பாசிப்பயிறு லட்டு ரெடி. உளுந்து உருண்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1.5 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். இந்த உளுந்தை நான் நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உளுந்தை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு உளுந்தோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் போல் நம்ம தொடர்ந்து வறுத்தோன்னா உளுந்தோட கலர் வந்து நல்லா மாறிடும். உளுந்தோட வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு உளுந்தை நல்லா வறுக்கணும். உளுந்தை நல்லா வறுத்ததுக்கப்புறம் அது கூட 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை 3 ஏலக்காவையும் சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த உருண்டை செய்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம உளுந்தை மட்டும் ஆட் பண்ணி செஞ்சோன்னா நம்ம செய்கிற லட்டு வந்து நல்லா பிசு பிசுன்னு இருக்கும். நம்ம ஆட் பண்ணியிருக்க பொட்டுக்கடலையும் நல்லா வறுப்பட்டு பொட்டுக்கடலையோட கலரும் சேஞ்ச் ஆகணும். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் இதை அடுப்புலேருந்து இறக்கிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். அடுத்தது ஒரு சாஸ்பேனில் 1.25 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க வெல்லம் வந்து தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் அதை நம்ம தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிகிட்டே இருக்கணும்.
வெல்லத்துக்கு பதிலாக கரும்பு சர்க்கரை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1.5 கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் போல் நம்ம நல்லா தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி அதை குக் பண்ணிகிட்டே இருந்தோன்னா வெல்லம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சி பெரிய நுரை கட்டி நல்லா பொங்க ஆரம்பிக்கும். அதுக்கு மேலே நம்ம வெல்லத்தை கொதிக்க வைக்க வேண்டியதில்லை, பாகுபாதம் எதுவுமே தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் இதை இறக்கி வடிகட்டி தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஆறுன உளுந்தையும் பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சதுக்கப்புறம் தேவைப்பட்டால் அதை நீங்கள் வந்து சலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கிங்க. நான் வந்து சலிக்காமல் நான் பவுட்ரு பண்ணியிருக்கிறது அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நம்ம காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெள்ளை சிரப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் மாவை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவில் கட்டி சேராத மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளை சிரப்பை தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கருப்புளுந்தில் விட்டமின்ஸு மினரல்ஸ் அதிகமாக இருக்கிறனால வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி நம்ம உருண்டை செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும். மெயினாக லேடிஸ்க்கு வந்து முதுகு தண்டு ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதை சாப்பிட்டா சரியாக போயிடும். நம்மக்கிட்ட இருக்கிற வெள்ளை சிரப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு மாவு கிடைக்கும். அதாவது மாவை கையில் எடுத்து கொஞ்சம் ஷேப் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு தேவையான ஷேப் கரெக்டாக கிடைக்கணும். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. உருண்டை வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் மாவை எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கோங்க. மாவை வந்து நம்ம உருண்டை பிடிக்கும்போது உங்களுக்கு தேவைப்பட்டால் நல்லா காய்ச்சின நல்லெண்ணெய் ஆட் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான உளுந்து உருண்டை ரெடி. கருப்புளுந்தை வாரத்துக்கு ஒரு முறை உணவில் ஏதாவது ஒரு வழியில் சேர்த்துக்கோங்க. அப்படி நம்ம உளுந்து சேர்த்துட்டோன்னா நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த உருண்டையை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா 4 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரொம்பவும் சாஃப்டான ஹெல்த்தியான இந்த உருண்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.